இலங்கையில இன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து எரிபொருள் விநியோகத்துல அதிரடி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. எரிபொருள் நிலையங்கள்ல இனி QR கோட் இல்லாம ஒரு சொட்டு பெட்ரோலையோ அல்லது டீசலையோ பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இலங்கை அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில போர் பதட்டம் தீவிரமடைஞ்சிட்டு இருக்க காரணத்தினால எரிபொருள் விநியோகத்துல தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இலங்கையில மறுபடியும் இந்த QR கோட் முறைமை அமுல்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த QR கோட் முறையை பதிவு செய்தவங்க என்ன செய்யணும், புதிதா பதிவு செய்யறவங்க எப்படி இதை பதிவு செய்யணும், யார் யாருக்கு எவ்வளவு லீட்டர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நீங்க fuelpass.gov.lk அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமா உங்களுக்கான QR கோடை பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே இந்த QR கோடை பதிவு செஞ்சவங்க உங்களுடைய வாகன இலக்கம், உங்களுடைய தொலைபேசி இலக்கம் மாறல அப்படின்னா மறுபடியும் பதிவு செய்யணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் லொகின் அப்படிங்கறத அழுத்தி உங்களுடைய பழைய எண்ணை பயன்படுத்தி உங்களுக்கான QR கோடை நீங்க டவுன்லோட் செஞ்சுக்க முடியும். உங்களுடைய வாகன உரிமையாளர் மாறி இருந்தாலோ அப்படி இல்லைன்னா புதிய வாகனமா இருந்தாலோ இந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மூலமா இன்னைக்கு காலையில 6 மணியில இருந்து நீங்க உங்களுக்கான புதிய QR கோடை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு என்னென்ன விவரங்கள் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய NIC தேசிய அடையாள அட்டை, உங்களுடைய வாகன இலக்கம், செசிஸ் நம்பர், ஒரு ஃபோன் நம்பர், இந்த அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி நீங்க உங்களுடைய QR கோடை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த QR கோட் முறையை பயன்படுத்தி வாகன வகையை பொறுத்து வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 15ஆம் தேதி நிலவரப்படி, அதாவது இன்றைய தின நிலவரப்படி ஒவ்வொரு வாகன வகைக்கும் ஒரு வாரத்துக்கு வழங்கப்படக்கூடிய எரிபொருளோட அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பஸ் ஒன்றுக்கு வாராந்தம் 60 லிட்டரும், மோட்டார் சைக்கிளுக்கு 5 லிட்டரும், வேனுக்கு 40 லிட்டர், மோட்டார் காருக்கு 15 லிட்டர், ஒரு லொரிக்கு 200 லிட்டர், நில வாகனங்களுக்கு 25 லிட்டர், முச்சக்கர வண்டிக்கு 15 லிட்டர், சிறப்பு பயன்பாட்டு வாகனங்கள் அதாவது இந்த அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு வாராந்தம் 40 லிட்டர் அப்படின்னு இந்த QR குறியீட்டை பயன்படுத்தி மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கேன்கள் மற்றும் போத்தல்களை பயன்படுத்தி எரிபொருள்கள் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்தல் விடுத்திருக்கிறதுனால நேரடியா வாகனங்கள் மூலமாகவே இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹார்மூஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய எரிபொருள் விநியோகம் முற்றிலுமா தடைப்பட்டிருக்கு. இதனால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை $100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இலங்கையோட எரிபொருள் கையிருப்பை பாதுகாக்கவும் கருப்பு சந்தையில எரிபொருள் விற்கப்படுறத தடுக்கிறதுக்காகவும் மறுபடியும் இந்த QR கோட் முறை இலங்கையில அமுல்படுத்தப்பட்டிருக்கு. சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் வரும் வரைக்குமே இந்த தட்டுப்பாடு நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. QR கோடை பெற்றுக்கொள்றதுல ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தா அவசரப்படாம உங்களுடைய முறை வரும் வரைக்கும் பொறுமையா காத்திருங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தெரிவிச்சிருக்கதோட இப்ப இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சீர் செய்யறதுக்கான வழிமுறைகளையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தி இருக்கு. ஆகவே அரசாங்கத்தோட இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒழுங்கான முறையில QR கோடை பயன்படுத்தி ஒழுங்கான முறையில நாங்க எரிபொருளை பெற்றுக்கொள்வோமா இருந்தா எதிர்காலத்துல வரக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாடை எங்களால நிச்சயமா நிவர்த்தி செய்து கொள்ள முடியும்.